ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் குஹதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர் நான் மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதப்போனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர் என்ன ஆண்டாள் திருவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தேசத்தின் பெருமையானது பேசப்படுகின்றது. நன்னெறியை உடைய அடியார்கள் வாழ்கின்ற தேசம் என ஸ்ரீவில்லிபுத்தூர் கொண்டாடப்பெறுகின்றது. நன்னெறியோர் ஏய்ந்த பட்டர் பிரான் என பட்டர் பிரானான பெரியாள் விஷ்ணு சித்தர், விஷ்ணுவை சித்தத்திலே உடையவர். வடதடமும் வைகுந்தமும் மதிழ்துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே என தாமே அருளி செய்தபடிக்கு அந்த எம்பெருமானானவன் வடதடம் என்கின்ற திருவேங்கடம் திவ்யதேசம், வைகுந்தம் என்பதான ஸ்ரீவைகுண்டம், மதில் துவராபதி உயர்ந்த மதில்களை உடைய துவாரகாபுரி, இப்படிப்பட்ட தேசங்களிலெல்லாம் சந்நிதி பண்ணி அருளுகின்ற எம்பெருமான் விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருடைய மனத்தையே கோயிலாக கொண்டான். அந்த தேசங்களையெல்லாம் விட்டு இவருடைய மனசையே தன்னுடைய சந்நிதியாக கொண்டு நித்தியவாசம் பண்ணி அருளுகின்றான். இப்படிப்பட்ட நன்னெறியை உடையவரான பெரியாழ்வார் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேலும் ஒரு ஞான் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினையே என்ன நாச்சியார் திருமொழியிலே பெரியாழ்வாருடைய பெருமை அருளி செய்கின்றாள் ஆண்டாள். மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தரு கேட்டிருப்பர். மெய்மை பெருவார்த்தையானது சர்வதர்மான் பரித்யஜ்ய என்றபடிக்கு கீதா சாஸ்திரத்திலே அந்த பிரபத்தி மார்க்கத்தை காட்டி அருளினானே. இப்படி கீதா சாஸ்திரத்திலே எம்பெருமான் காட்டி அருளிருக்கின்ற அத்தனை விஷயங்களின் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டு அதன்படி நடப்பவர் என்ன காட்டுகின்றாள் ஆண்டாள். ஆக நீதியாய் நல்லபத்தர் என்ன பெரியாழ்வார் அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் அருளி செய்கையிலும் எம்பெருமானுடைய நன்மை கருதியே திருப்பல்லாண்டு பாடியவர், மங்களாசாசனங்கள் அருளி செய்தவர். இப்படி திருப்பல்லாண்டு பாடும் பொழுதும் தான் மட்டும் அன்னி ஊரும் நாடும் உலகமும் திருந்த என்றபடிக்கு எல்லோரும்னா கைவல்யார்த்திகள் என்ன, ஐஸ்வர்யார்த்திகள் என்ன, எல்லோரும் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். வாழாட்பட்ட நின்னீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் பொன்மின் கூழாட்பட்ட நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலிட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாழ் இலங்கை வாழாளாகப் படை ஒருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமேன் எல்லோரையும் எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்திற்கு அழைக்கின்றார் பெரியாள். ஆக நிதியாய் நல்லபத்தர் வாழுமோர் என்றபடிக்கு இப்படி பெரியாழ்வாருடைய விசேஷமானது பேசப்படுகின்றது, வைபவமானது உரைக்கப்படுகின்றது. பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக 5 குடிக்கொரு சந்ததியாக அத்தனை ஆழ்வார்களுக்கும் ஒரே பெண் வாரிசாக தோன்றியவள் ஆண்டாள் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஆண்டாளானவள்
பாகவதோத்தமர்களைக் கொண்டே எம்பெருமானை பற்ற வேண்டும், எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற உயர்ந்ததான சாஸ்திர விதியை திருப்பாவையிலே அனுஷ்டித்து காட்டுகின்றார். திருப்பாவை 6ஆம் பாசுரம் தொடங்கி 15ஆம் பாசுரம் வரை 10 பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். அப்படி 10 பெண்களை எழுப்பினது திருவாய்ப்பாடியில் இருந்த 5 லட்சம் பெண்களையும் எழுப்பினதற்கு சமம் என பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானித்து அருளுகின்றார்கள். அப்படி 10 பெண்களை எழுப்பினது அவர்களின் துணை கொண்டே எம்பெருமானை அணுக வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையை கடைப்பிடிக்கும் வண்ணம் அதனை செவ்வனே நடத்தி காட்டினாள் ஆண்டாள் தானும் திருப்பாவை திவ்ய பிரபந்தத்திலே. இன்றைய நாள் மார்கழி மாதம் 13ஆம் நாள். திருப்பாவையிலே 13ஆம் பாசுரம். அதே சமயம் பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற கிரமத்திலே இது 8ஆம் பாசுரமாக அமைந்துள்ளது. புள்ளின்வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் கோதரிக் கண்ணினாய் குள்ளக்குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாபாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் என்று இன்றைய நாள் பாசுரமானது அமைந்துள்ளது. இவற்றினுடைய சாராம்சங்களை அனுபவிப்போம். இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுகின்ற பெண்ணானவள் போதரிக் கண்ணினாய் என்று அழைக்கப்பட்டு எழுப்பப்படுகின்றாள். நல்ல கண்ணழகை உடையவளாக இருக்கின்ற பெண் இவள். அப்படி மிகச்சிறந்த கண்ணழகை உடையவள் என்பதாலேயே அப்படி ஸ்ரீ கிருஷ்ணனானவன் நம்மை தேடி வரட்டும் என்ற சிறுக்கோடே உறங்கிக் கொண்டிருக்கின்றான். நாம போய் என்ன அவன் அணுகிறது? அவன் வந்து நம்மை அணுக வேண்டும். இந்த கண்ணழகுக்கு தோற்று வந்து அவன் இங்கே தனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்பது போல இருக்கின்ற ஒருத்தியை எழுப்புகின்றார்கள். அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். கீழ்ப்பாசுரத்திலே நற்செல்வன் தங்காய் என்று அழைத்து ஒருத்தியை எழுப்பினார்கள். மனத்தைக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் என்பதாலே மனத்தைக்கினியான் என்று ராமனுடைய குணங்கள். அப்படி பெண்களும் அனுபவிக்கலாம்படியான குணங்களை உடையவனான ராமபிரான். அப்படிப்பட்ட ராமபிரானுடைய வைபவங்களை சொல்லி பாடிக்கொண்டு செல்லுவோம் என்று தெரிவித்து ஒருத்தியை எழுப்பினார்கள். அதே போன்று எங்கும் ராமனின் வைபவத்தை சொல்லி எழுப்புவீர்களோ என்று ஒருத்தி கேட்கின்றாள். உடனே இவர்கள் இங்கே ராமனின் வைபவத்தையும் சொன்னோம், கிருஷ்ணனின் வைபவத்தையும் உரைத்தோம். ஸ்ரீ ராமாயண மகாபாரதங்கள் ஆகிய இரண்டும் சொன்னோம் என்று சொல்லி கண்ணழகியாக இருக்கின்ற ஒருத்திக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள். அதற்கு மேற்பட்ட அதி அற்புதமான நல்ல வியாக்கியானங்கள் காண்பிக்கப்படுகின்றன. இப்படி கீழ்ப்பாட்டாலே மனத்துக்கினியான் என்று ராமனை கொண்டாடினார்கள். இங்கு கிருஷ்ணர் இருக்கின்ற திருவாய்ப்பாடியிலே தேவதாந்தர பஜனம் செய்தது யார் என்று ஒரு கோஷ்டியார் சண்டைக்கு வந்தார்கள். தேவதாந்தர பஜனம்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணனை விட்டு மற்ற தேவதைகளை வணங்குவது, அவர்களை கொண்டாடுவது. முதலாவார் மூவரையும் ஒவ்வொருள்ளும் முதலாவான் மூரிநீர் வண்ணன் அவரவர் தாம் தாம் அறிந்தவாறேத்தி இவரிவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சார்த்தியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல் என்று ஸ்ரீ பொய்கை ஆழ்வாருடைய அருளிச்செயல். அவரவர் தாம் தாம் அறிந்தவாறேத்தின்றபடிக்கு இது தங்களுக்கு தெரிந்த தேவதைகள். இவர் எம்பெருமான் என்று இவரே தங்களுடைய தெய்வங்கள் என்று கொண்டாடிக்கொண்டு சுவர்மிசை சார்த்தியும் வைத்தும் தொழுவர்னு அவர்களுடைய உருவங்களை எல்லாம் எல்லா இடத்திலும் வைத்து அவர்களையே வழிபட்டு கொண்டிருப்பார்களாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு பொழுதும் தெய்வமாட்டமாட்டார்கள். அப்படி என்னால் யார் தெய்வம் என்னால் உலகளந்த மூர்த்தி உருவே முதல், உலகங்களை எல்லாம் அளந்த திருவிக்கிரமன் அவனே ஆதி பகவன்.
ஆக திருவாய்ப்பாடியிலே வந்து தேவதாந்திர பஜனம் செய்வது போல் ஆயிற்று கிருஷ்ணனை விட்டு ராமனை கொண்டாடியது. இதனாலே அங்கே பெரிய வாக்குவாதமே ஏற்பட்டது. இதனை பார்த்த பெரியோர்கள் பாகவதர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது என்று எவருக்கெல்லாம் ராமனிடத்திலே விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் ஒரு கோஷ்டியாக ராம விருத்தாந்தத்தை கொண்டு செல்லட்டும், எவருக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்திலே விருப்பம் இருக்கின்றதோ அந்த கோஷ்டியாரெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லிக்கொண்டு அவனுடைய வைபவங்களை அவனுடைய விருத்தாந்தங்களை சொல்லிக்கொண்டு செல்லட்டும் என்று சமாதானப்படுத்தி பேச, இவ்வாய்ப்பாடி பெண்களும் தங்களுக்குள்ளே 2 கோஷ்டியாக பிரிந்தார்கள். ஒரு கோஷ்டியார் ராமனுடைய விருத்தாந்தத்தை பேசினார்கள், இன்னொரு கோஷ்டியார் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விருத்தாந்தத்தை பேசினார்கள். அப்படி கிருஷ்ணனுடைய விருத்தாந்தத்தை பேசுகின்ற கோஷ்டியார்கள் புள்ளின் வாய் கேண்டானை என்ன ஸ்ரீ கிருஷ்ணனானவன் பகாசுரன் என்னும் அசுரனது வாயைப் பிளந்து கொன்ற வைபவத்தை உரைத்து மங்களாசாசனம் செய்தார்கள். கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்று கம்சனால் ஏவப்பட்ட பகாசுரன் என்னும் அசுரன் கொக்கின் வடிவிலே வந்து கிருஷ்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான். அதனுடைய வாயை பிளந்து அதனை கொன்று முடித்தான். அந்த அசுரனை முடித்தான் கண்ணபிரான் என்ற அந்த வீரச் செயலை உரைக்கின்றார்கள். புள்ளின் வாய் கீண்டானை, எப்படி கீண்டான், எப்படி அதனுடைய வாயை கிழித்து கொன்றான் என்னால் பொதக்கோ என சடக்கென அதன் வாயை பிடித்து மிகவும் அசாதாரணமாக அதனுடைய வாயை பிளந்து அதனை கொன்று முடித்தான் கண்ணபிரான் என்ற அந்த வைபவத்தை உரைக்கின்றார்கள். புள்ளின் வாய் கீண்டானை என்றபடி. அப்படி முதல் கோஷ்டியார் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வைபவத்தை சொல்லி பல்லாண்டு பாடும். பொல்லாரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்தமை பாடிப்போய் என்று அடுத்த கோஷ்டியார் ராமவிருத்தாந்தத்தை உரைத்தார்கள். இந்த வைபவம் தானே கீழ்ப்பாட்டிலும் அனுசந்திக்கப்பட்டது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்தை கிணியான். அப்படி பெண்களையெல்லாம் படுகொலை அடிக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணனைப் போலல்லாமல் பெண்களும் விரும்பும்படியாக இருக்கின்ற ராமபிரான் ஆக மனத்தை கிணியான். இதற்கு மேற்பட்டு அடியார்க்கினியவனாக ராவணன் விட்ட அம்புகள் வந்து சிறிய திருவடியான அனுமனின் திருமேனியில் பட்டு அனுமனின் திருமேனியிலிருந்து அப்படி ரத்தமெல்லாம் வெளிப்பட்டு நிற்க, இப்படி தன்னுடைய அடையவனுக்கு இப்படிப்பட்ட துன்பம் நேர்ந்ததே என்று வெகுண்டு சினமடங்க மாருதியால் சுடுவித்தானைன்னு குலசேகர ஆழ்வார் பாசம். இப்படி அடையவன் பட்ட துன்பத்தைக் கண்டு நீரிலே நெருப்பு கிளறுமா என்பது போல் அப்படி மென்மையான மனத்தை கொண்ட ராமனுக்கும் கோபம் வருமோ என்னால் அது அடியான் ஒருவன் பட்ட துன்பத்தை போக்கும் வண்ணம் இப்படி அவன் துன்பப்பட்டானே, இப்படி அவனுக்கு எதிரியாக இருந்த ராவணனை அழித்து முடித்தான் எம்பெருமான் சினத்தினால். தன்னுடைய அடியவன் மீது கொண்ட அந்த அன்பு, அந்த அன்பாலே அந்த எதிரியை மிக்க கோபத்தோடே அழித்து முடித்தான் எம்பெருமான் என்ன சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தை கிணியான். அடியவர்க்கு இனியவனாக இருக்கின்ற எம்பெருமான். அதே விருத்தாந்தத்தை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே என்று தெரிவிக்கின்றார்கள். பொல்லா அரக்கன் என்று ராவணனானவன் பேசப்படுகின்றான். இப்படி கம்சனால் ஏவப்பட்ட ஓர் அசுரன் கொக்கின் உருவம் கொண்டு தீங்கிழைக்க வர அந்த கொக்கின் வாயை கழித்து அழித்தான் கண்ணபிரான். அந்த கண்ணபிரானே முன்பு ராமனாகத்தில் அவதரித்தானே. இப்படி ராமனாகத்தில் அவதரித்த பொழுது தாயையும் தமப்பனையும் பிரிப்பாரை போலே தன்னையும் பிராட்டியும் பிரித்த கொடியவனான ராவணனை விளையாட்டாக அழித்தொழித்தான், அசாதாரணமாக அழித்தொழித்தான் என்று தெரிவிக்கின்றார்கள். பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை. பொல்லா அரக்கன்றது என்ன தாரணம்? தாயையும் தந்தையும் பிரித்தால் அவன் பொல்லா அரக்கன் தானே. அப்பொழுது நல்ல அரக்கன் உண்டோ என்னோ விபேக்ஷன் ஆழ்வான். ஏதோ கிருஷ்ண விருத்தாந்தத்தை சொல்லச்ச புள்ளின் வாய் கீண்டானை என்ற அந்த சாதாரண விருத்தாந்தத்தை உரைத்தார்கள். ராமனுடைய விருத்தாந்தத்தை சொல்லச்ச ராவணனை அழித்த மிகப்பெரிய செயலை கொண்டாடி பல்லாண்டு பாடினார்கள். என்னத்தினால இந்த பாகுபாடு அப்படின்னா உடனே அப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது. என்னத்தினால்னா அவதாரங்களில் வந்து இந்த கிருஷ்ணன் தானே முன்பு ராமனாக திருவதரித்தான்.
ஆக எந்த அவதாரத்தில் எம்பெருமான் எந்த லீலையை செய்தாலும் அது அனைத்தும் சமமே. அந்த அவதாரத்திலே ஒரு செயல் செய்தான், அது சாதாரணமானது. இந்த அவதாரத்திலே இது இந்த செயலை செய்தான், மிக பெரிது அப்படின்னு நினைக்கிறது குற்றம் என்று தெரிவிக்கின்றார்கள். லீலைகளிலே உயர்ந்தது தாழ்ந்தது என்ற எந்த வித்தியாசமும் இல்லை என்று காட்டுகின்றார்கள். பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானே என்றபடிக்கு இப்படி பொல்லா அரக்கன் என்ற சொல் நயத்தாலே நல்ல அரக்கன் ஒருவன் உளன் என்பது புலப்படும். விவேக்ஷ்ணஸ்து தர்மாத்மா என்று இவன் நல்ல அரக்கனாக காண்பிக்கப்படுகின்றான். யார் என்ன? விவேக்ஷ்ணாள். வியாக்கியான ஸ்ரீ சுத்திகளை நன்கு அப்படி ஊற்றத்தோடு ஆராய்ந்தார். பொல்லா அறக்கரை கிள்ளிக்கலைந்தானை என்று பாடமிருந்ததாக புலப்படுகின்றது என்று காண்பிக்கின்றார்கள். ஜகத்சைலம் பரிவர்த்தையாம் யகம் என்று நிலை மாறி தண்ணிய பையல்களளவிலே பரியவசித்தபடி என்று ஆராயப்படி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதித்தருளுகின்றார். அரக்கனை என்ற பாடம் பெரியவாச்சான் பிள்ளையருடைய 3000 படிக்கு ஒக்கும். கிள்ளிக்கலைந்தானை என்ற சொற்போக்காலே இறையும், அதாவது துளியும் வருத்தமின்றி களைந்தமை தோன்றும். ஆறாமங்களில், அதாவது சோலைகளிலே பூச்சிப்பட்ட இலைகளை கிள்ளி புகட்டுமா போலே களைந்தான் என்கை. இந்த சோலைகளில் இருக்கிற மரம், அதில் இருக்கிற இலையை ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்கணுமான்னா அப்படி தொட்டாலே உதிர்ந்துடும். அதை மாதிரி ராவணனை மிகவும் அசாதாரணமாக முடித்தான் ராமபிரான் என்று அந்த வைபவத்தை பொல்லாரக்கனை கிள்ளிக் களைந்தானை என்று தெரிவிக்கின்றார்கள். ஈர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் போக்கார். இந்த பகவத்சன்னதிக்கு செல்கின்றோம் என்னால் செல்கின்ற சமயத்திலே திருநாம சங்கீர்த்தனத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு செல்வோமே, பாடிக்கொண்டு செல்வோமே. பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்னநாம் சேவித்தால் என்று அருளி செய்தார்களே கீழ்வானம் பாசுரத்தில். அப்படி பாடிப்பறை கொண்டுனா பாடுவதையே ஒரு பிரயோஜனமாக கொண்டு, பாடினால் கைங்கரியமானது பாடுவதே. ஆக பாடுவதையே ஒரு புருஷார்த்தமாக, அதனையே ஒரு கைங்கரியமாக செய்கின்ற தன்மை. ஆக கீர்த்திமை பாடிப்போ என்ன அப்படி எம்பெருமானுடைய உயர்ந்த விருத்தாந்தங்கள் அவற்றையெல்லாம் நன்கு அனுசந்தித்து கொண்டு அந்த பகவத் சந்நிதியை அடைவோம் என்று ஒருத்தியை எழுப்புகின்றார்கள். பாதேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தனாமிருதம் என்ன அப்படி விரகத்தாலே துற்பலைகளான பெண் பிள்ளைகள் ராமகுண கீர்த்தனத்தை பாதேயமாக கொண்டு வழி கடந்தார்கள் என்று காட்டுகின்றார்கள். புள்ளின்வாய்க்கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். கீர்த்தின புகழ், அப்படி எம்பெருமானுடைய திருப்புகழ்கள் அவற்றையெல்லாம் அனுசந்தித்து கொண்டு செல்வோம். அவனுடைய வீர சரித்திரங்களை பாடிக்கொண்டு அப்பாட்டாலே உயிர் தரித்து நின்று பகவான பிரிஞ்சிருக்கான். அவன் புகழப்பாடியாது அந்த பிரிவாற்றாமையை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாலேயே அப்படிப்பட்ட சரித்திரங்களை பாடி உயிர் தரித்து நின்ற ஆய்ப்பாடி சிறுமியர்கள். இப்பொழுது விடிந்து விட்டது என்று உரைக்கின்றார்கள். அதற்கு என்ன அடையாளம்னு கேட்கிறார். உள்ளே எழுப்பப்படுகின்றவளான பெண், பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். எம்பெருமானுடைய கீர்த்திகளையெல்லாம் திருநாம சங்கீர்த்தனங்களையெல்லாம் பண்ணிக்கொண்டு திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற சிறுமிகள் அனைவரும் நோன்பு நோக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள். இனியாவது எழுந்திருப்பாயாக, நித்தான் எழுந்திராய் என்று கேட்டார்கள் கீழ்ப்பாட்டிலே. இனியாவது எழுந்திருப்பாயாக என் எவரிடத்திலே வேண்டி நிற்கின்றார்கள். இப்படி போர்க்களம்னா என்ன? போர் நடக்கின்ற இடம். அதே போன்று பாவைக்களம் என்பது நோன்பு நடக்கின்ற இடம். அப்படி அந்த பாவை நோன்பு நடக்கின்ற இடத்திற்கு திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற சிறுமிகள் கூட கிளம்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நீ ஒருத்தி பாக்கி எழுந்து வா என்று அவளை எழுப்புகின்றார்கள். வேற ஏதாவது அடையாளம் சொல்லும் என்று கேட்கின்றாள் உள்ளே இருப்பவள். உடனே இவர்கள் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று.
என்னத்தினால இவ இன்னொரு அடையாளத்தை கேட்டான்னா, பிள்ளைகள் எல்லாரும் பாவை குளம் பொக்கார். என்ன அந்த சிறுமிகள் அவர்களும் அந்த பாவை நோன்பு நடக்கின்ற இடத்திற்கு சென்று விட்டார்கள் என்று தெரிவித்த பொழுது, அவர்கள் சிறுமிகளாகையாலே பொழுது விடுவதற்கு முன் சென்று விட்டார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் தூக்கம் வராது, சீக்கிரம் எழுந்துடும் அந்த காலத்தில். அதனால் அப்படி சிறுமிகள் சென்றதெல்லாம் பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாக கொள்ள முடியாது என்று தெரிவிக்க, உடனே இவர்கள் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ன இன்னொரு அடையாளத்தை தெரிவித்தார்கள். பொழுது விடிந்தமைக்காக வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்பதன் மூலம் வெள்ளி எனப்படும் சுக்கிரன் உதயமான பிறகு வாருங்கள் என்றாள் அவள். உடனே இவர்கள் சுக்கிரன் உதித்து உச்சிப்பட்டு விட்டது, வியாழன் அஸ்தமித்தும் விட்டது என்று பொழுது விடிந்தமைக்கான அடையாளத்தை தெரிவித்தார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்றால் அதனுடைய உட்பொருளாக சாத்விக குணம், சாத்விக ஞானம் தலையெடுத்து தாமச ஞானம் தலை சாய்ந்தது என்று படிக்க, அஜானம் எல்லாம் ஒழிந்து மெய்யான ஞானம் ஏற்பட்டது. அஜானமாவது தேகாத்மாபிமானம், தேகமே ஆத்மா என்று கொண்டிருக்கின்ற தவறான அறிவு. அப்போ மெய்யான ஞானம் என்பது ஸ்வரூப ஞானம், அதாவது ஆத்ம ஞானம், ஆத்மஸ்வரூபம் தலைக்கெடுக்கின்ற விஷயம். ஆத்மஸ்வரூபமாவது பகவானுக்கு அடியாராக இருப்பவர்களை பற்றுவது, அடியார்க்கு அடியாராக இருக்கின்ற தன்மை. ஆக வெள்ளி எழுந்த வியாரம் அரங்கேற்ற என்பதன் மூலம் ஆத்மஸ்வரூபம் தலைக்கெடுத்த படிக்கு, தேகாத்மாபிமானம் ஒழிந்த படிக்கு அதனை தெரிவிக்கின்றார்கள் என்ன பொருள். இப்படி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ன, சூரியோதயத்திற்கு முன்பு தோன்றும் அருணோதயம், அருணோதயத்திற்கு முன்பு சுக்கிரன் உதித்தமை. அருணோதயத்திற்கு முன்பு சுக்கிரன் உதித்தமை என்றால் அது சுக்ரோதயமாக இருக்கின்றது. ஆக சுக்ரோதயத்திற்கு முன்பு குரு பகவான் அஸ்தமித்தார். ஆகையால் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ன இப்பொழுது விடிந்தமைக்கான அடையாளத்தை தெரிவித்தார்கள். உடனே இவர்கள் இந்த சுக்கிரன் என்ன, குரு என்ன, வெள்ளி என்ன, வியாழன் என்ன, இந்த நட்சத்திரமெல்லாம் வெள்ளியும் வியாழனுமாகவே இருக்கும், வேறு அடையாளம் சொல்லுங்கள் என்று தெரிவித்தார் உள்ளே இருப்பவர். உடனே அவர்கள் உள்ளும் சிலம்பினகான், பட்சிகள் கூட எழுந்து இறை தேடி கூவி போகின்றனவே, இந்த அடையாளம் போதாதோ என்று கேட்டார்கள். கீழே 6ஆம் பாட்டிலேயே புள்ளும் சிலம்பினகான்னு தெரிவித்தார்களே, இந்த பாட்டிலையும் அதே அடையாளத்தை தெரிவிக்கணும்னா 6ஆம் பாட்டில் புள்ளும் சிலம்பினகான் என்பது அந்த பட்சிகள் கூட உணர்ந்து விட்டன, எழுந்து விட்டன. இந்த பாட்டில் புள்ளும் சிலம்பினகான் என்று தெரிவித்தது அப்படி எழுந்த பட்சிகளானவை, உணர்ந்த பறவைகளானவை இறை தேட புறப்பட்டு கிளம்பிவிட்டன என்று தெரிவிக்கின்றார்கள். உடனே அவள் அறிவற்ற பட்சிகள், அவை செய்கின்ற செயல்கள் எல்லாம் பொழுது விடிந்தமைக்கான அடையாளமாகாது என்று பேசாமல் கிடந்தாள். உடனே இவர்கள் போதரை கண்ணினாய் என்ன அவளுடைய கண் அழகை தெரிவித்து அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். போது என்றால் புஷ்பம், இந்த புஷ்பத்தினுடைய மொட்டு, இந்த புஷ்பமானது மலர்வதற்கு முன்பு இருக்கின்ற தன்மை போது. மிகவும் அழகாக இருக்கும் அந்த சமயத்திலே மலரானது, மொட்டாக இருக்கையிலே புஷ்பத்தின் அழகு வெகு அற்புதமாக இருக்கும். அப்படிப்பட்ட மொட்டை காட்டிலும் புஷ்பத்தை காட்டிலும் அழகான கண்களை படைத்தவள் என்பதாலே போதரை கண்ணினாய் என்ன அவளுடைய கண்ணழகை வர்ணித்து அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாள். இப்படி போதரை கண்ணினாய்னா எம்பெருமானாராலே விரும்பப்பட்ட அடியாரான பிள்ளை உறங்காவல்லிதாசர். அவர் கீழ்காலத்தில் உறையூரிலே வசித்து வந்தார். உறையூர் அரசவையின் சிறந்த மல்யுத்த வீரராக திகழ்ந்தார் அவர். அவருடைய இயற்பெயரோ தனூர்தாசர் என்பதாகும். அவருடைய மனைவி பொன்னாச்சியார். அவரிடத்திலே மிகவும் ஆசையோடு இருந்தார். சொல்லப்போனால் அடிமைத்தனங்கள் எல்லாம் செய்தார். அவளுக்கு பலவிதமான சிசுருஷைகளை செய்தார் தனூர்தாசர். என்ன காரணம்னா மனைவியினுடைய
மிக அழகான கண்கள். பொன்னாச்சியாருடைய கண்களானவை மிகவும் அழகான வைபவத்தை உடையதாக இருந்தது. தனுர்தாசரோ பெரிய செல்வந்தராக இருந்தார். மேலும் அந்த அரசவையிலே வீரம் பொருந்தியவராக இருந்தார். நல்ல மதிப்போடு திகழ்ந்தவர் தனுர்தாசர். அப்படி இருந்தும் மனைவிக்கு பலவிதமான சிருஷ்டைகள், அடிமைத் தொழில்களை செய்து வந்தார். அவருடைய கண்ணழகுக்கு தோற்ற பலவிதமான அடிமைத் தொழில்களை தன்னுடைய மனைவிக்கு செய்து வந்தார் தனுர்தாசர். இதெல்லாம் ஒரு முறை பகவத் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கின்ற சமயத்திலே பார்க்கின்றார். தனுர்தாசர் வந்து தன்னுடைய மனைவியான பொன்னாச்சிக்கு வெயிலிலிருந்து பாதுகாப்பதற்காக, அவருடைய கண்ணழுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு கையாலே குடைபிடித்து கொண்டும் மற்றொரு கையாலே அவள் நடக்கும் பொழுது அவருடைய கால்கள் புண்ணாகாமல் இருப்பதற்கு தரையிலே பட்டு கம்பளங்களை எல்லாம் வெறித்து கொண்டும் செல்வதை கவனித்தார். அவருடைய கண்ணுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு, கண்ணழுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு கொடைபிடிக்கிறார் ஒரு கையால். இந்த கால்கள் வந்து அப்படி மென்மையாக இருக்கின்றன, அதற்கு எந்த பங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பட்டுக்கம்பளங்களை எல்லாம் விரித்து கொண்டு செல்கின்றார். இப்படிப்பட்ட அடிமைத் தொழில்கள் ஒரு பெண்ணுக்கு இவர் செய்கின்றார். அப்படி தனுர்தாசருடைய அந்யோன்யமான இச்செயலைக் கண்டு வியப்படைந்தார் ராமானுஜர். அப்படி தாசரை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு சேவை செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். உடனே தாசர் அதற்கான காரணத்தை தெரிவித்தார். அவருடைய கண்களின் அழகில் முழுமையாக அடிமையாகிவிட்டேன் என்று தெரிவிக்கிறார். அந்த கண்ணழகை பாதுகாப்பதற்காக தான் எதையும் செய்ய தயார் என்று வேறு கூறினார் எம்பெருமானாரிடத்திலே தனுர்தாசர். உடனே அப்போது ஒரு சிந்தை செய்து, இப்படி ஒருத்தரை வந்து திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்னால் எம்பெருமானாருக்கு உடனே வழிகள் தோன்றுவான், முக்திகள் தோன்றுவான். ஆக தனுர்தாசரை எப்படி பகவானுக்கு ஆட்படுத்துவது என்ற சிந்தையானது உடனே தோன்றியது எம்பெருமானாருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி ஒருத்தியோட கண்ணழுக்கு தொற்று இப்படிப்பட்ட அடிமைத் தொழில்களை எல்லாம் செய்கின்றே, இப்படிப்பட்ட கண்களை காட்டிலும் மிகவும் அழகான கண்களை காண்பித்தால் என்ன செய்வீர் என்று தனுர்தாசரிடம் கேட்டார் எம்பெருமான். உடனே அந்த கண்களுக்கு அடிமையாகி விடுவேன் என்று தாசர் தெரிவித்தார். இந்த கண்களை விட்டு அந்த கண்களுக்கு ஆட்படுவேன், அந்த கண்களை உடையவருக்கு அடிமைத் தொழில்கள் அத்தனையும் செய்ய கடவன் என்று பிரதிஜை பண்ணார் தாசர். பெருமானார் பார்த்தோம், இதான் சமயம், இத்தை வச்சுதான் இவரை திருத்தணும் என்று கொண்டு தாசரை, அதாவது தனுர்தாசரை ஸ்ரீ ரங்கநாதரிடம், பெரிய பெருமாளிடத்திலே அழைத்துச் சென்றார். இந்த எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்தார் எம்பெருமானார். கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செப்புரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று திருப்பானாழ்வார் அந்த கண்ணழுக்கு தோற்று பெரிய பெருமாளுக்கு மங்களாசாசனங்கள் அருளிச் செய்தாரே, அப்படிப்பட்ட அழகிய கண்களை தாசருக்கும் காண்பித்து அருளும்படி வேண்டினார் பெரிய பெருமாளிடத்திலே எம்பெருமானார் தான். அப்படி எம்பெருமானார் கேட்ட மாத்திரத்திலே எம்பெருமானும் தம்முடைய அழகிய கண்களை தாசருக்கு காட்டியருள தாசரும் அக்கண்களின் உண்மையான அழகை உணர்ந்து கொண்டார். உடனே எம்பெருமானாரிடத்திலே தஞ்சம் புகுந்தார் தாசர். இப்படி தஞ்சம் புகுந்து தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி விண்ணப்பித்தார். தாசர் மட்டுமானால் தாசருடைய பத்னியான பொன்னாச்சியும் எம்பெருமான் மற்றும் எம்பெருமானாருடைய பெருந்தன்மையை உணர்ந்து எம்பெருமானாரிடத்திலே தஞ்சம் பற்றினார். இப்படி தஞ்சம் பற்றி இரவும் தங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், நற்கதிக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். இப்படி தம்பதி சமேதராக இருவரும் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் துறந்து நீர்நுமதென்னிவை வேர்முதல் வாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லை என்ன சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கின்றாரே, அகங்கார மமகாரங்கள் அனைத்தையும் விட்டு இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்கு உரியது என்பதை அறிந்து அவனிடத்திலே சரண் பற்றுங்கோள் என தெரிவித்த ஆழ்வார். அதன்படிக்கு இந்த தம்பதிகள் இருவரும் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் துறந்து எம்பெருமானை மற்றும் எம்பெருமானாருடைய திருவடித் தாமரைகளுக்கு குற்றேவல்கள் செய்வதற்காக ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்தனர். எம்பெருமானாரும் தாசரை முழுமையாக கடாட்சித்து அருளினார்.
மேலும் ராமபிரான் வனவாசத்திற்கு சென்ற பொழுது எப்படி இளைய பெருமாளானவர் எப்படி உறங்காமல் இருந்தாரோ, உறங்காமல் கைங்கரியங்கள் அனைத்தையும் செய்தார், அதுபோன்று தாசரும் எம்பெருமானாரை இடைவிடாது துதித்துக் கொண்டிருந்ததால் பிரபலமாக அவருக்கு பிள்ளை உறங்காவில்லிதாசர் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்று பார்க்கின்றோம். போதரை கண்ணினாய் இந்த கண்ணழுக்கு தோற்றுதானே தனூர்தாசர் என்பவர் இப்படிப்பட்ட கைங்கரியங்களை தன்னுடைய மனைவிக்கு செய்ய ஏற்பாடு எம்பெருமானாராலே திருத்தி பணி கொள்ளப்பட்டார். அப்படி திருத்தி பணி கொள்ளப்பட்டார் என்ன, எம்பெருமானுடைய அந்த அற்புதமான வைலட்சண்யத்தை உடைய திருக்கண்கள், அந்த திருக்கண்கள் கடாட்சமானது தாசருக்கு கிடைக்க, இந்த தாசரும் எம்பெருமானாரிடத்திலே சரண் பற்றி எம்பெருமானையும் எம்பெருமானாரையும் உயர்ந்தவர்களாக கொண்டாடி அவர்களிடத்திலே பலவிதமான கைங்கரியங்களை செய்து வந்தார் என்று பார்க்கின்றோம். போதரை கண்ணினாயன்னு பூவையும் மானையொத்த கண்ணையும் ஒத்த கண்களை உடையவள் என்ற செருக்காலன்றோ நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு கிடக்கின்றன. இதோ பொழுது விடிந்து விட்டதா என்று கேட்கின்றனர். நாங்களும் பொழுது விடிந்து விட்டது என்று சொன்னோம். அடையாளம் கட்டாய் அதைக்கும் உரைத்தோம். அப்படி உரைத்தும் நீ எப்படி எழுந்து வராமல் இருக்கின்றாய் போதரை கண்ணினாய். பதில் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசிக்கொண்டு வருபவளாக இருந்தார். இந்த கண்ணழகை கொண்டு கண்ணனை வசீகரித்து எங்களுக்கெல்லாம் தருவாய் என்றிருந்தோம். இக்கண்ணழகுடைய நம்மிடம் கண்ணன் வரட்டும் என்று இதுவே காரணமாக நீ செருக்குற்று கிடக்கலாம். போதரை கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே. குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே என்ன இந்த பரதாழ்வானது நன்னா பொழுது விடியட்டும், அப்புறம் போய் சரையு நதிக்கரையில் நீராடுவோம் என்று இருந்தாரா என்றால் இல்லை. என்னத்தான பொழுது விடிந்த பின் சரையுவில் நீராடச் சென்றால் அப்படி காண்பவர்கள்லாம் இவன்தான் அண்ணன் ராமன் வனவாசம் செல்வதற்கு காரணமாக இருந்த துரோகி என்னவன் மீது பழி சொல்லி அவனை ஏளனம் செய்வார்களாம், மண்ணை வாரி அவன் மீது தூற்றுவார்களாம். அதற்கு அஞ்சி அப்படி செய்து விடுவார்களோ என்று அதற்கு அஞ்சி நடு சாமத்திலே புறப்பட்டு சென்று சரையூவில் நீராடிவிட்டு வருவாராம் பரதாழ்வான். அதே மாதிரி குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே என்று இந்த ஆய்ச்சிமார்களும் சிலர் கண்பட யமுனையில் சென்று நீராடில் கொஞ்சம் பொழுது விடைஞ்சாச்சுன்னா எல்லாரும் வந்துடுவாளே, அப்படி அவர்களெல்லாம் வருகையில் நாம் போய் அந்த யமுனையிலே நீராடினால் உபாயானுஷ்டானம் பண்ணி, அதாவது உபாயானுஷ்டானம்னா தங்கள் முயற்சியை விட்டு எம்பெருமான் முயற்சி செய்து தங்களை பெற வேண்டும் என்ன இருப்பதுதான் ஆத்மஸ்வரூபம். ஒரு தொண்டனுக்கு இருக்க வேண்டிய தன்மை. ஆனால் அப்படி அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முயற்சி பண்ணி இப்படி பாவை நோன்புன்னு ஏதோ சொல்கிறா, இப்படி பாவை நோன்பை அனுஷ்டிப்பதற்காக யமுனையில் சென்று நீராடி கொண்டு வருகின்றார்கள். இப்படி ஸ்வரூப நிறத்தை குலைத்து கொள்ளும் பாவிகள் போகின்றனர் என்று கண்டார் அனைவரும் வைவர் என்று அச்சமுற்று ஒருவர் கண்ணையும் படாதபடிக்கு அந்த யமுனை நதியிலே நீராடுவதற்கு உண்டான தக்க சமயம் இது. என்ன உபாயம் அனுஷ்டானம் பண்ணினாலும் கண்ணனை அடைய அவனையே வழியாக கொள்வதை விட்டு வேறு வழிகளை கை கொள்வது இப்படி செய்யும் விஷயமாகும். ஸ்வரூபநாசத்திற்கு, அதாவது ஆத்மாவின் இயல்புக்கு குற்றத்தை விளைவிக்கும். ஏன்னா பகவான் தான் நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்மை ரட்சிப்பது அவன் பொறுப்பு என்று ஆறி இருக்க வேண்டும். அதுதான் ஆத்மாவிற்கு இருக்க வேண்டிய லட்சணம். ஒரு முயற்சி செய்து அவனை அடைவது இன்னும் உபாயானுஷ்டானம் செய்வது தவறு என்பதானது இங்கே காட்டப்படுகின்றது. ஆக குள்ளக்குளிர என்று தெரிவிக்கின்றார்களே, குள்ளக்குளிரனா அந்த நீர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். எப்போனா கொஞ்சம் பொழுது விடுவதற்கு முன்பு அந்த அருணோதய சமயத்திலே. அந்த அருணோதயம் முடிஞ்சாச்சுன்னா சூரியோதயம் வந்துடும். இப்போ சூரியோதயம் வந்தாச்சுன்னா நீரானது அப்படி உஷ்ணத்தோடு இருக்குமா. அந்த உஷ்ணத்திற்கு மேற்பட்டு இந்த பெண்களானவள் அப்படி கிருஷ்ணனை பிரிந்த ஆற்றாமையிலே இருக்கின்றார்களே, இவர்களெல்லாம் அங்கே இறங்கினால் அந்த உஷ்ணமானது இன்னும் பெருகி அங்கே இருக்கும் நீரெல்லாம் வற்றி விடுமாம். ஆகையால் இப்படி குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே என்று இப்படி ஒருத்தி மட்டும் தனியாக அனுபவம் பண்ணலாமா, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதானது காட்டப்படுகின்றது. பள்ளிக்கிடத்தையோ பாவாயினை நன்னாளால், பள்ளிக்கிடத்தையோன்னு இப்படி பகவானை தனியாக அனுபவிச்சுருக்காயன். அப்படி பாவாயினை நன்னாளால் என்ன தெரிவிக்கின்றார்களே, அப்படி நன்னாளால்னா இனி சற்று போத கிழிந்தால் எங்களைத்தான் உன்வாசலிலே நிற்க ஒட்டுவார்களோ. கிருஷ்ணன் கிடாய் பெண்கள் கிடாய், கிருஷ்ணன் பார் பெண்கள் பார் என்று நாட்டார் இசைந்து கிருஷ்ணன் முகத்திலே விழிக்கப் போகுகிற நாளன்றோ ஆறியிருக்கிறதன் என்ன
ஆறாயிரப்படை வியாக்கியானம். கொஞ்சம் பொழுது விடிஞ்சாச்சுன்னா இந்த பெண்கள் வெளியே செல்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதனால தான் அப்படி நடுராத்திரிகளை கொண்டு அப்படி பொழுது விடுவதற்கு முன்பாக உன் வீட்டு வாசல்லே நின்று கொண்டு உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். எழுந்திருக்காமல் இப்படி நேரத்தை கடத்தி கொண்டிருக்கின்றாய். பொழுது விடிந்துவிடும். விடிந்து விட்டால் கிருஷ்ணனை அடைய முடியாது. உடனே எழுந்து வா என்ன அவளை எழுப்பினார்கள். பாவாயினி நன்னாளால். போதரிக் கண்ணினா என்ன? கண்ணனும் கொண்டாடும்படியான பெண்களுக்குரிய எல்லா லட்சணங்களும் பொருந்தியவளாயிற்றேனி. ஊரார் இசைந்திருக்கும் நல்ல நாள் அல்லவோ இது. அப்படி பெரியவர்கள்லாம் கூட இவர்கள் நோன்பு நோற்பதற்கு அனுமதித்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட அனுமதி பொழுது விடிந்து விட்டால் எங்கே தளர்ந்து விடுமோ என்ற அச்சத்திலே உள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயினை நன்னாளால். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்ன பகவானை அடைவதற்கு உண்டான ஸ்வத்த குணம் நிறைந்த காலமாக இருக்கின்ற கால விசேஷத்தை தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட நன்னாளாக அமைந்திருப்பது ஸ்ரீ கிருஷ்ணனை அடைவதற்கு உகப்பாக இருக்கின்ற உகந்ததாக இருக்கின்ற வைபவத்தை உடைய நாளாக இருக்கின்றது. பாவாயினை நன்னாளால். சுவாமி கூரத்தாழ்வானுடைய தேவி ஆண்டாள். ஏகாதசினா உபவாசம் இருக்கிறது வழக்கம். அப்படி ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு பட்டரிடத்திலே தீர்த்தம் பிரசாதித்து அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். பெரிய பெருமாளுக்கு மிகப்பெரிய உற்சவமானது நடந்து கொண்டிருக்கின்றது. பெரிய திருநாள் என்கிற உற்சவம். அப்படி உற்சவம் பெரிய உற்சவம் நடந்துருக்கு. இப்போ பார்த்து உனக்கு ஏகாதசி துவாதசிலாம் எப்படி ஞாபகம் இருக்குன்னு பட்டர் கேட்டார். இது ஒரு திரு ஏகாதசி, எங்கனே தேடி எடுத்து கொண்டுகொள் என்ன அருளி செய்தாராம் பட்டர் சுவாமி கூரத்தாள் தன்னுடைய தேவினிடத்தில். ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் நன்னாள் என்று காட்டப்படுகின்றது. அதாவது பகவானுக்கு உற்சவம் நடக்கிறதுனா அதை காட்டிலும் ஒரு விசேஷ வைபவம் வேறு எதற்கும் உண்டு. கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கண்ணனுடைய குணங்களையும் செயல்களையும் நினைத்து தனியே கிடக்கும் பகவானை தனியே அனுபவிப்பதானது கள்ளத்தனமாகும், திருட்டுத்தனமாகும். அப்படி செய்கின்ற திருட்டுத்தனத்தை விட்டு பாகவதர்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். எழுந்து வா என்று அவளை எழுப்பினார்கள். அவளும் எழுந்து வந்தாள். இவர்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டாள். அடுத்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருத்தி எழுப்ப புறப்பட்டார்கள். அனைவருமாக சேர்ந்து கொண்டு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தல் காலம் கருதி. ஒரு விஷயத்தை செய்தால் ஞானமும் கைகூடும், இந்த உலகமே கைப்படும் என தெரிவிக்கின்றார் வள்ளுவர். பள்ளி கிடத்தியோ பாவாயினை நன்னாளால் என்ன? நாட்டார் இசைந்து கிருஷ்ணன் முகத்திலே விழிக்கப் புகுகின்ற நன்னாளன்றோ இது. இப்படி நல்ல நாள் கூடின பின்னும் நீ துடிப்பின்றி கிடக்க எங்கனம் சாத்தியம்? எப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய்? எழுந்து வா என்ன ஒருத்தியை எழுப்பினார்களே. விண்ணப்பித்த விஷயங்களிலே பழையரப்பினை க்ஷமித்திரமான பிரார்த்தித்துக் கொண்டமைகன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஈயர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.